இல்ல அவருக்கு இருக்கிறது நீங்க ஒரே போடுங்கன்னு கேட்ட மாதிரி நான் போய் எங்க அப்பா கிட்ட கேட்க மாட்டேன். இன்ஃபேக்ட் அவங்க எனக்கு நானும் ஓனா ஆன் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே என் அப்பா அம்மா எனக்கான மாதிரி. ஸ்ருதி, நாங்க உங்ககிட்ட கடனா தான்ப்பா கேக்குறோம். எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டான். நீயுமாடா? நீ கேக்குறதெல்லாம் சரிடா. செலவுக்கு காசு அனுப்புவான். நீ எனக்காக ஒரு ஷர்ட்டாவது வாங்கி கொடுத்துருக்கியா? கண்டிப்பா கொடுத்துருப்பேன். ஆனா நீ என் மாமனார் கிட்ட கேட்க சொல்ற. மாமனார் கிட்ட ஹெல்ப் கேட்க மாட்டீங்களா? அதானே, உனக்கு நான் மட்டும் போய் கேட்டிருப்பல்ல. என் மாமனார் காசுல பெரிய ஆள் ஆகணும்லாம் நான் நினைப்பறா. இப்ப என்ன, ஸ்ருதியோட அப்பா கிட்ட போய் அடகு வைக்க சொல்றியா? ரவி ரவி இருங்க, நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க. இல்ல, பசங்களுக்கு எப்போ என்ன செய்யணும்னு அவங்கள கேட்டு கஷ்டப்படுத்த கூடாது. பிடிக்கல. அவரு ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறமா அவருக்கே இன்ட்ரெஸ்ட் இருந்தா உங்களுக்கு கொடுக்கலாம். எனக்காக மட்டும் யாரும் எதுவும் பண்ண மாட்டீங்க. என்னடா ரவி? மனோ கரெக்ட். எல்லாரும் அப்படியே ஆனஸ்டாவே இருங்க. ரொம்ப சந்தோஷம்டா ரவி. வா ரோனி, நம்ம பாத்துக்கலாம். வா, நான் இறங்கி போய் கேக்குறேன்ல, அதான் எல்லாம் ஏன் தப்புதான். சரி விடு மனோஜ், நம்ம இவனுக்கு முன்னாடி எல்லாம் போய் நின்னு இருக்க வேணாம். வார்த்தோம். அப்ப யார் பண்ண யாருமே இல்ல பாத்தியா? எல்லாருமே அப்படிதான் மனோஜ். யாரா இருந்தாலும் முன்னேறி வர்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் மனோஜ். அதுவும் ஜீரோல. எல்லாருமே உன் மேல ஜெலஸா தான் ஃபீல் பண்றாங்க மனோஜ். திரும்பவும் அவரை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இந்த டைம்ல அவர்கிட்ட திரும்ப திரும்ப பணம் கேட்கறது சரியா இருக்காது. நமக்கு இப்போதைக்கு 70 lakhs கொடுத்து நம்ம பிசினஸ் மட்டும் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டா அவர்கிட்ட காட்டணும் மனோஜ். இப்ப இந்த வீடு நம்ம கைக்கு வந்தாலுமே நம்ம பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும் மனோஜ். நாளைக்கே சந்தோஷ் சார் கிட்ட பேசுறேன். சொந்தமாக்கணும் மனோஜ். அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ண மாதிரி முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும். கண்டிப்பா நடக்கும் ரோகிணி. மனோஜ், நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கடல் அலை மாதிரி இதான கேட்ட ஜில்லின்னு இருக்கான்னு பாரு. இரு, போதும் 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 போதும். உனக்கு வீடு பிடிச்சிருக்குதா? இல்ல, பிடிக்கல. இல்ல ஏங்க, அங்க வாழற மனுஷங்களை நான் கூட பக்கத்துல இதே மாதிரி ஒரு பங்களா வாங்கி போலாம்னு நினைச்சேன். என்னங்க பண்ண போறோம்? எங்க நம்ம குடும்பம் பிரிஞ்சு போயிடுமோன்னு நான் எப்பவுமே அதானுங்க பண்றாரு. ஆனா அத்தையும் அதுக்கேத்த மாதிரி தான் இருக்காங்க. அப்புறம் மாமாக்கும் வேற வழி இல்ல. என் அப்பா அது எப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? என் அப்பா பத்தி எனக்கு தெரியாதா? இது எது? அதான் போக மாட்டாரு மீனா. அம்மா தான் பெரிய வீட்டை பார்த்தோன்னே மாறிடுவாங்க. அம்மா அது இல்லங்க, இந்த மாடு ஈடு எல்லாம் பெருசா இல்ல. அந்த மாதிரி கிராமத்து வீடெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது எதுக்கு தெரியுமா? வீட்ல இருக்கிறவங்க வெளியே உட்கார்ந்து பேசுறதுக்கு தானே. அப்ப வீட்டுக்கு 4 பேர் வரணும் போகணும்னு தின்ன வச்சு கட்டினாங்க. ஆனா இப்ப அங்க நீ, நானு, அப்பா, பாட்டி எல்லாரும் ஒரே வீட்டுல நிம்மதியா தூங்கலாம். காலைல கோயில்ல இருந்து மருதமலை மாவனிய அங்கேயே வாங்கிடலாங்க. கடைசி காலத்துல நம்ம அங்கே போய் செட்டில் ஆயிடலாம் மீனா. யாருங்க? தெரியல மேடம். போன தடவை பேசும்போது நம்ம ஊருக்கு வரேன்னு சொன்னீங்க. ஆமா முத்து. உங்க ஃபிளைட் அங்க வந்து இறங்கும் போது நான் அங்க இருப்பேன். ஓகே. ஏண்டா நீ நடக்கிறது இல்லாம என்னையும் ஏண்டா நடக்க வைக்கிற? நிறைய ஏண்டா பயப்படுற? தெரியாத ஏரியா, ஆள் நடமா எல்லாத்தையும் சினிமேட்டிக்கா பாத்துட்டு இருக்க. ரியல் லைஃப்ல அப்படிலாம் பண்ண என்னது? நான் வேஸ்டா? நம்ம வீட்ல இருக்கதான் பிடிச்சிருக்கு. அது ஓகே. நமக்கு ஒரு எனக்கு ஒரு அபார்ட்மெண்ட் குள்ள இருக்கிற வீடு தான் பிடிக்கும். ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. எனக்கு சுத்தி நிறைய ஆளுங்க இருக்கணும். உள்ள இருக்கிற பார்க்ல வாக்கிங் போகணும். அங்க விளையாடுற சின்ன சின்ன பசங்கள. அப்ப இந்த மாதிரி தனி வீடு வேணாமா? சின்ன வயசுல இருந்தே இப்படி ஒரு வீட்ல தான் நான் வளர்ந்திருக்கேன். கேரளால இருக்கிற எங்க வீடு கூடல நான் இருக்கணும்னு நினைக்கவே மாட்டேன். அத ரெண்டுக்கு விட்டுட்டு அபார்ட்மெண்ட்ல ஒரு எங்க வீடு விக்கணும்னு மனோ டிசைட் பண்ணணும். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உனக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. அலை அடிக்கிற சத்தம் வேற. இதெல்லாம் பாக்கும்போது உனக்கு என்ன தோணுது? ஏய் எந்திரி, எந்திரிங்கறல்ல. நீ பண்ணது எல்லாமே எனக்கு தெரியும். என்னையே ஏமாத்துறல்ல. தியா கிட்ட தான் பேசியிருக்க. மத்தவங்க கிட்ட போய் சொன்னது கூட பரவாயில்ல. ஆனா என்கிட்டயே போய் சொல்லிருக்கல. என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா? சரியான ஃப்ராடா. வெளியே ஓடி. ஆண்டி.
இல்ல அது ஒண்ணும் இல்ல. வந்துருச்சு. அதான் இங்க பேய் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன கனவு வந்துச்சு? என்ன இது? ரோகிணி, என்ன உட்காந்துக்கிட்டு இருக்க? தூங்கு. கொஞ்சம் குளிர் தான் அதிகம், -டிகிரி வரைக்கும் போகும். இந்த தடவை எத்தனை நாள் மேடம்? என்கிட்ட இருந்த பணம் வேற மாதிரி செலவாயிடுச்சு. எவ்வளவு மேடம்?